ஏங்க விஜய் வந்து 6 மணிக்கு மேலே திரிசா வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் ஆங்க 6 மணி ஆனால் அந்த மனுஷனை வெளியே வர சொல்லுங்கள். கோட்ரூம் கையுமா தான் இருப்பார். ஏன்னா இவர் தான் ஊற்றி பக்கத்துலேயே இருந்து கொடுத்துக்கிறாரு. அப்புறம் அந்த திரிசா வீட்டுக்கு போகிறதுக்கு விஜய்க்கு ரோடு போட்டு கொடுத்துக்கிறாங்க ஒருத்தங்க. அப்புறம் கூத்தாடி 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 யார் கூத்தாடாத இருக்கிறா? நான் கேட்குறேன். எல்லா நடிகர்களும் கூத்தாடி தான். அதை ரசிக்கிறதுக்கு எல்லோரும் போகிறீங்க தானே? அப்போ நீங்கள் யார்? சினிமா நடிக்கிறது நடிப்பு வேறு, நிழல் வாழ்க்கை வேறு. அவசரப்பட்டு ஒரு நடிகருங்களை கூத்தாடின்னு சொல்கிறது தப்பு. சரியா? அந்த கூத்தாடுறது தானே நம்ம போயிட்டு டிக்கெட்டு கொடுத்து வாங்குறோம்ல, காசு கொடுத்து. அப்புறம் ஒரு புறம்போக்கு சொல்லுது, ஜனநாயகம் படத்தில் பிரியா விடணும், காசு கொடுக்கணும். ஏன் இவன் அப்பன் சம்பாரிச்சாலும், அண்ணன் தம்பி சம்பாரிச்சாலும், அக்கா தங்கச்சி சம்பாரிச்சு கொடுத்தாலாம் பிரியா போட்டு அவன் டைரக்டரு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி உனக்கு பிரியா படம் போகிறதுக்கு கோடி கோடியாக எடுத்து கொட்டி அவங்க படம் எடுத்துருக்குறாங்க டைரக்டருங்க. அதுக்கு எவ்வளோ மூளை வேலை செஞ்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. பிரியா விடுனா உன் பொண்டாட்டி பிரியா அனுப்பு போட்டோம், ஆறு வேணான்றா ஃப்ரீயா கேட்குறல்ல. அப்போ நீ ஃப்ரீயாக எவ்வளோ வச்சுன்னுக்குற? அதுக்கு தான் ஃப்ரீ வேணும் ஃப்ரீ வேணுன்ற. எங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் வேணாப்பா, எதாரு வேறான்னு நடிக்கட்டும். சூப்பர் ஸ்டாரு கமலஹாசன் அவங்க, இல்லை அஜித் அவங்க, இல்லை சரத்குமார், சூர்யா, இல்லை விக்ரம், இப்படின்னு எத்தனை பேர் நடிகர்கள் நடித்தாலும் நாங்கள் பணம் கொடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு ஃப்ரீ வேண்டாம். நாங்கள் பஸ்ஸே ஃப்ரீ வேணான்னு கேட்குறோம். சினிமா டிக்கெட்டை போய் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு நான் வாயிலையா விரல் வச்சுன்னு இருக்கோம்? சொல்ல. கஷ்டப்பட்டு நாங்கள் சம்பாரித்து கஷ்டப்பட்டு அந்த எங்களோட பொழுதுபோக்குக்கு நாங்கள் படம் பார்க்குறோம். படம் வேறு, ரியல் வாழ்க்கை வேறு. அவர் நிறைய பெண்கள் படிக்கிறத தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக விஜய் போய் பார்க்கலான்றதுக்காக நிறையா பெண்கள் படிக்கிறாங்க. டாக்டரு, இன்ஜினியரு, இல்லை ஒரு மேனேஜரு, சூப்பர்வைசருன்னு இப்படி ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு வரணும்னு பசங்க விழுந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருந்து படிக்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்தார் விஜய். அப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்கு நின்று விவசாயிக்காக நின்னார், தோல் கொடுத்தாரு. அவத்தையும் ஜெயிச்சு வெளியே வந்தார். அதேமாரி அஜித் குமார் அடித்து கொண்டதுக்கு அதுக்கும் நின்று தோல் கொடுத்து ஜெயிக்க வச்சு வந்தார். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்திருக்காரு. இப்போ தான் வந்தேன், இத்தனை நாளாக எங்கே போன விஜய்ன்னு கேட்குறீங்களே, முன்னாடி புரட்டி போகிறங்க. வரதா கோயிலிருந்து அந்தாண்ட என்னென்ன நடந்தது, எத்தனை ஏழைங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, எங்கே ஸ்கூல் கட்டிக்கிறாரு, காலேஜ் கட்டிக்கிறாங்க, எத்தனை ஏழை மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்கன்னு கொஞ்சம் அப்படியே ரிவேர்ஸ் அடிச்சுட்டு போங்க, தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம வெளியே தெரியக்கூடாதுன்னு செஞ்ச மனுஷன் இன்னைக்கு வெளியே நின்னா கத்தி எடுத்து குத்துன மாதிரி 41 பேருக்கு நீதான் சாவுக்கு காரணன்றீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக வரலன்னா 6 மணிக்கு ஆனால் திரிஷா வீட்டுக்கு போயிடுறேன்றீங்க. அப்படி இல்லைன்னா கோட்டை அடிச்சுட்டு குப்புறப்படுத்துறான்னு சொல்கிறீங்க. அதுவும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இந்த 6 மணி விட்டு அந்த சனிக்கிழமை வந்துட்டா, நான் சனிக்கிழமெல்லாம் போக மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை தான் போகலாம்னு நினைக்க மாட்டாங்க. நான் எப்போ வேணாலும் வருவோன்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க. அரசியலில் பேசணும்னா நான் இந்த இடத்துல பாலம் கட்டுறேன், இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் வைக்கிறேன், இந்த கிராமத்துக்கு பஸ் அனுப்புகிறேன், இந்த கிராமத்தில் இருக்கிற ரோடுங்கெல்லாம் போட்டு கொடுக்குறேன், இலவச வைத்தியம் பார்க்குற மாதிரி நல்ல மருத்துவமனை கட்டித்தரேன், நல்ல ஸ்கூலு கல்லூரி எல்லாம் கட்டித்தரேன், காலேஜ் கட்டித்தரேன், இது மாதிரி வாங்க சந்தோஷப்படுறோம். சரியா? லேப்டாப்பு எத்தனை பேர் இப்போ விலைவாசி எல்லாம் ஏற்றி வச்சிட்டிங்க, ஜிஎஸ்டி வரி ஏற்றி வச்சிங்க, இப்போ தான் குறைச்சிருக்காங்க. எல்லாம் ஜனங்க கேட்க குறைக்கிறீங்க. பெட்ரோல் விலை ஏற்றி வச்சுருக்கீங்க, யார் வீட்டில் வண்டி இல்லாமல் இருக்குது, டீசல் விலை ஏற்றி வச்சுருக்கீங்க, டிராக்டர் இல்லாத இப்போ எதுவும் வேலை ஆகலை, ராலி எல்லாமே எதுக்குமோ யூஸ் ஆகிற பொருளுக்கெல்லாம் விலை ஏற்றி வச்சுருக்கீங்க. சரியா? அரிசியிலேருந்து எல்லாமே விலை தான், விலை இல்லாமலாம் இல்லை. இன்றைக்கி பவுனு போகுது 1 லட்சத்துக்கிட்ட வந்துப்பிடுச்சு. செய்கூலி சாதாரண கடைக்காரங்க 1 லட்சத்தை போட்டாங்க. இப்படி நகை விலையிலேருந்து எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்கோம். அதை யாரும் பற்றி பேசாதீங்க. எங்கே விஜய் வந்தால் இவ்வளோ கோடி ஜனம் கோடியாக நிற்கிறாங்களே, நாமெல்லாம் தரக்கோடி ஆகிடுவோன்னு பயத்தில் உச்சா விடுற நிலைமையில் உக்காந்துக்கிட்டு நீங்கள்லாம் கேள்வி கேட்குறது, நாங்கள்லாம் வாங்கிட்டு இருக்குது. அதாவது விஜய் ரசிகராக இருக்கிறவங்க நாங்கள் ராம வச்சுருக்குறோம். நீ கேட்குற கேள்விக்கு விஜய் ரசிகர்களுக்கும் ரசிகைக்கும் பொண்ணு கொடுக்கக்கூடாது, பொண்ணு எடுக்கக்கூடாது, இதுதான் தண்டனை.
விஜய் 6 மணிக்கானா வரமாட்டார், விஜய் 6 மணிக்கானா திரிசா வீட்டுக்கு போயிடறாரு. ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? சொல்லு. கேட்குறது ஏழை மக்களுக்கு நான் என்னது செய்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன், எல்லாத்துக்கும் நான் துணையாக நிற்கிறவங்க, படிப்பு செலவுலேருந்து ஸ்கூலில் அது இதுன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது நாட்டில் பேசுகிறதுக்கு. நமக்கு தான் வாய் இருக்குது, நமக்கு தான் மைக்கு கொடுத்துட்டாங்க இலவசமாக, ஒரு 10 மைக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க, நம்ம மட்டும் பேசிவிட்டு போய்டுவோம்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. ஆட்புறோன்னுட்டு ஏதாவது ஏதோ ஒரு டைலாக் விட்டு அந்த டைலாக்கை 100 பேர் எடுத்துக்கிறீங்க. ஏன் சொந்தமாக அவங்களுக்குலாம் யோசித்து பேச தெரியாதா? ஒரு மனுஷன் பேசுனா அதை எடுத்து தான் உங்களுக்கு பேச தெரியுமா? சொந்தமாக சுயமாக யோசித்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது நல்ல ஒரு தலைவனுக்கு தகும். சரிங்களா? தயவு செய்து விஜய் ரசிகர்களை எல்லாத்தையும் தாய்மையுடன் கேட்டுக்கிறது, எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து யாரும் மனசு விட்டுறாதீங்க. விஜய் யாரையும் கொல்லலை, யாரும் கொலை பண்ணலை, யாரையும் செத்துடணும்னு சொல்லலை. முதல் வார்த்தையே, ஏன்னா இது பாதுகாப்பு இல்லாத இடம், தயவுசெய்து பெரியவங்களேருந்து குழந்தைங்களேருந்து வந்துடாதீங்க. உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் விஜய் நான் வரேன்னு ஒரு பாட்டு போட்டதே அதுக்கு தான் காரணம். எப்படி நான் வரேன் தனியாக அப்படின்னா எதுக்கு அந்த டைலாக்கு? ஏழைங்களை பார்க்க நான் வரேன்னு அர்த்தம். அதனால் நாம் பண்ண தப்புக்கு தண்டனை நாம் தான் அனுபவிக்கணுமே தவிர விஜய் அனுபவிக்கக்கூடாது. ஒன்றா தூக்கி போட்டுருங்க, உள்ள ஜெயிலில் போட்டுருங்க. அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஜெயிலில் போட்டுருவாங்களா? அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இதே தான் எந்த வாட்ஸ்அப் வந்தாலும் யூடியூப் வந்தாலும் எதில் பாரு பைத்தியக்கார பயலுல யோசிக்க மாட்டிங்களா? ஏண்டா அவங்க விஜய் எடுத்து உள்ளே போடணும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்னடா யார் பொண்டாட்டியை கைப்பிடிச்சித்தாரு? யார் பொண்ணுங்களை கைப்பிடிச்சித்தாரு? யார் விட்டு மருமகளை கைப்பிடிச்சித்தாரு? மனுஷன் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்கும் துணையாக இருக்கணும்னு ஒரு மனுஷன் வந்தால் ஏற கட்டி தூக்கி பொட்டலம் கட்டி போட்டலான்னு பார்த்துன்னு இருக்கீங்களா? அவசரமாக 41 உயிருக்கு பொட்டலம் கட்டினீங்களே, இன்னும் விஜய்க்கு பொட்டலம் கட்டலன்னு பார்க்குறீங்களான்னு தெரியல. தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், குழந்தைங்களாட்டும், பெரியவங்க வரலையும் சின்னவங்களும் கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் யோசித்தா மட்டும்தான் இதுலேருந்து நம்ம விடுதலை போட முடியும். ஏன்னு வச்சுக்க, நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம் ஐவர பிள்ளைக்கு அல்வா கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிடுவா போங்க பயப்புள்ளிவ. அதனால் இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு யார் வந்தால் நம்மளை காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஓட்டு போடணும். அதை மட்டும் எல்லார் புத்தியிலும் இருக்கட்டும். சரிங்களா? சத்தப்படுத்து யோசித்து ஒரு மணி நேரம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த மனுஷன் யாரையும் சாவடிக்கலாம் வரல. நான் விஜய்க்காக தான் சப்போர்ட்டுன்னு பேசல, நான் விஜய் ஃபேன் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மனிதன் நான், அவ்வளோதான். நல்ல மனசு, நல்ல குணம், எனக்கு 4 பேர்த்துக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லைனாலும் என்னால் முடிஞ்சது செய்கிறேன். சரியா? அந்த அளவுக்கு என்னால் முடியுது. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களாக இருங்க. ஏன்னா விஜய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே விஜய் ஃப்ரெண்டு, அதாவது விஜய் ஃபேனுக்கு பொண்ணு கொடுக்கூடாது, விஜய் ரசிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதுதான் நான் கொடுக்குற தண்டனைன்னு பேசுகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாக்கியரிசி போடணும். எப்படி? வாக்கியரிசி. அதனால் நாம் அவங்களுக்கெல்லாம் ஜெயிக்க வச்சு நம்ம நிரூபித்து காட்டுவோம். எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் மற்ற நடிகர் ரசிகர்களுக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தயவுசெய்து யோசித்து பாருங்கள். உங்களை கூட பிறந்த பொறப்பாக கேட்குறேன், யோசித்து ஒரு நல்ல முடிவு பண்ணுங்கள். ஆனால் விஜயை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது வேணால் கெப்பாசிட்டி இல்லை. வேணும்னா சொல்லிக்கலாம், தவக்கில் சாகிறதுக்கு முன்னாடியே மழை வரத்துக்கோசம் கத்திப்பிட்டு சாகுமா, ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி மண்ணெல்லி போட்டுட்டு செத்துக்குமா. அந்த மாதிரி வேணால் விஜயை உள்ள தள்ளிலாம், விஜயை போட்டு தள்ளிலாம், எதை வேணாலும் செஞ்சுப்பலான்னு சொல்லிவிட்டு செத்துப்பலாம் நம்ம, அவ்வளோதான். ஆனால் விஜயை ஒன்றும் பண்ண முடியாது, அசைக்க கூட முடியாது. சரியா? அதனால் ஓட்டு போட்டு நல்லது பண்ணுறவங்கள நாமளே தேர்ந்தெடுப்போம். மக்களாகி நம்ம கையில் தான் இருக்குது. தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க, சாரி. எல்லாத்துக்கும் விஜய்க்கு பக்கமாக நிற்போம். ஆல் தி பெஸ்ட்.